Hello students, 10th Max exercise 3.11 first sum. இதில் 2 sums கொடுத்துருக்குறாங்க. completing the square method யூஸ் பண்ணி சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம first sum பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதிட்டு கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும் இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற வேரியபிள் எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் வந்து நமக்கு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் இருக்கும் இல்லையா? அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் டேமு, நெக்ஸ்ட் எக்ஸ் டேமு, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேம் ஈக்குவல் டு 0 கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேம் எக்ஸ் ஸ்கொயர் டேம் இருக்குது இல்லையா? இந்த ஸ்கொயர் டேமோட கோஎஃபிசியன்ட் வந்து 1 தான் இருக்கணும். அப்போ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. அப்போ இங்கே 1 மாத்திரக்கு என்ன பண்ணணும்? இங்கே 9ஆல டிவைட் பண்ணணும்னா 9 கேன்சல் ஆயிரும், 1 வந்துடும் இல்லையா? ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷன் ஃபுல்லுமே நம்ம 9ஆல டிவைட் பண்ணணும். பாருங்க, 9ஆல டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேமை 9ஆல டிவைட் பண்ணுறோம், மைனஸ் செகண்ட் டேம் டிவைடட் பை 9 ப்ளஸ் தேர்ட் டேம் டிவைடட் பை 9 ஈக்குவல் டு ரைட் சைடும் டிவைட் பண்ணணும். இப்போ 9 கேன்சல் ஆகிருது. செகண்ட்ல தேர்ட் டேபிளில் கட் பண்ணுங்க. 3 3s are 9, 4 3s are 12. ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கிறதையெல்லாம் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டேம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் செகண்ட் டேம் 4/3x, நெக்ஸ்ட் லாஸ்ட் டேம் 4/9 ஈக்குவல் டு 0/9 0 தான். இப்போ நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சது. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் டேமை ரைட் சைடில் கொண்டுட்டு போயிடணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 டைம் அப்படியே எழுதிடுவோம். இந்த லாஸ்ட் டேம் மட்டும் ரைட்ல கொண்டுட்டு போயிருங்க. பிளஸ் 4/9 வந்து மைனஸ் 4/9 மாறிடும். நெக்ஸ்ட் மிடில் டேம், இந்த அதாவது எக்ஸோட கோஎஃபிசியன்ட்டோட பாதியை ஸ்கொயர் பண்ணி 2 சைடும் ஆட் பண்ணணும். இதுதான் ஃபோர்த் ஸ்டெப். பாருங்க, மிடில் டேமோட கோஎஃபிசியன்ட் என்ன இருக்கு? எக்ஸோட கோஎஃபிசியன்ட் -4/3 இருக்கா? பாருங்க, -4/3யோட பாதின்னு என்ன? 2ஆல டிவைட் பண்ணணும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? பாருங்க, நியூமரேட்டர்ல ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா அதுல இருக்கிற டினாமினேட்டரை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். அப்போ -4/3 × 2. இந்த 1 2 is 2, இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 2s are 4. அப்போ -2/3 வருது. இப்போ நம்ம எக்ஸோட கோஎஃபிசியன்ட்டோட பாதியை கண்டுபிடிச்சிட்டோம். இதையே ஸ்கொயர் பண்ணி 2 சைடும் ஆட் பண்ணணும். ஸ்கொயர் பண்றது அப்படிங்கிறது என்ன? பாருங்க, -2/3 ஹோல் ஸ்கொயர் தானே. மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் வந்துடும். இதையே ஸ்கொயர் பண்ணும்போது அப்படியே எழுதிருங்க. ஸோ இந்த டேமை தான் நம்ம 2 சைடும் எழுதி ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3x ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர். ரைட் சைடும் அதே மாதிரி எழுதி ஆட் பண்ணுங்க. அப்போ தான் வேல்யூ மாறாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபோர்த் ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், ரைட் சைடு வந்து சால்வ் பண்ணி கொண்டு வரணும். இங்கே எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? a² - 2ab + b² ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன நம்ம சின்ஸ் போட்டு இங்கே எழுதிக்கலாம். a² - 2ab + b² ஃபார்முலா a - b ஹோல் ஸ்கொயர். சரி, இப்போ இங்க a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? x இருக்குது. b இருக்கிற இடத்துல 2/3 இருக்கு. ஸோ எழுதுங்க, a - b 2/3 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இந்த 2ab கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 × இருக்கிற இடத்துல x இருக்குது, b இருக்கிற இடத்துல 2/3 இருக்கு. அப்போ இங்க எது கேன்சல் பண்ண முடியாதா? அப்ப 2 2s are 4x/3 வரணுமா? பாருங்க, மிடில் டைம் 4x/3 வந்திருக்குதான்னு பாருங்க. 4x/3 கரெக்டா தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரைட் சைடு சால்வ் பண்ணலாம். -4/9, இதை 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9. இப்போ -4/9 + 4/9 கேன்சல் ஆகிருது. லெஃப்ட் சைடு x - 2/3 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுது. லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்கொயர் இல்லாம பண்ணினா தான் நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அதனால டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 2 பக்கமும் ரூட் போட்டு எழுதிக்கலாம். x - 2/3 ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி 0வுக்கும் ரூட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நம்பருக்கு ரூட் போட்டாலே பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். எப்படி கேன்சல் ஆகுது அப்படின்னா எப்பவுமே ரூட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பரை நம்ம எப்படி வெளியில் எடுப்போம்? 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்ததுன்னா அதை ஒரு டைம் வெளியில் எடுத்திருப்போம். இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது இல்லையா? அப்போ அது 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஸோ அதை ஒரு டைம் நம்ம வெளியில் எடுக்கிறோம். x - 2/3 ஈக்குவல் டு இந்த பிளஸ் ஆர் ரூட்ல இருந்து 0 வெளியில் எடுக்கும்போது 0 தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சு
கண்டுபிடிக்கணும் இல்லையா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -2/3 ரைட்ல போகும்போது +2/3 ஆயிரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 0. எக்ஸுக்கு இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ங்கிறதுனால 2 வேல்யூஸ் எழுதணும் இல்லையா? ஸோ 2/3 plus 0 ஒரு வேல்யூ, 2/3 minus 0. பாருங்க, x equal to 2/3, 2/3. இதுதான் x ஓட values. Therefore, the roots are 2/3, 2/3. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இதுல இந்த completing the square method அப்படிங்கிறதுல 6 steps இருக்குது இல்லையா? அது எப்படி மைண்ட்ல வச்சுக்கிறதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதல் 4 ஸ்டெப் வந்து இந்த ஈக்குவேஷன்லயே மைண்ட்ல வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்மு, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேபிள் சேஞ்சஸ், நெக்ஸ்ட் லாஸ்ட் டைம் ரைட்ல கொண்டு போறது, மிடில் டேபிள கொஞ்சம் மாத்துறது. அதுக்கப்புறம் வந்து 5th ஸ்டெப் தான் வந்து இந்த ஸ்கொயர் ஃபார்மேஷன்லயே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 3-4 ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சுனாலே அதுக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்கொயர் பண்றது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் ஸ்கொயர் எல்லாம் பண்றதுக்காக ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. செகண்ட் சம் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதிட்டேன். இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். பாருங்க, ஜென்ரல் ஃபார்ம் என்னது? ax² + bx + c = 0. இந்த ஃபார்மேஷனுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை மாற்றணும். ஆக்ஷன் டைப் இல்லையா? அப்போ இங்கே டிவைடட் பைல இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ரைட்ல கொண்டுட்டு போயிடலாம். ஸோ நியூமரேட்ல இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இங்கே டினாமினேட்ல இருக்கிறது இந்த சைடு கொண்டு போகணும்னா மல்டிப்ளை ஆகும். முதல்ல ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிறத எழுதிக்குவோம். இங்கே டிவைட் பண்ணிட்டு இருக்கிற x-1 ரைட்ல போகும்போது மல்டிப்ளை பண்ணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் 3x இருக்குது, அதைய x கூடவும், நெக்ஸ்ட் செகண்ட் டைம் -1 கூடவும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3x into x என்ன வரும்? 3x into x x² வந்துடும். நெக்ஸ்ட் பிளஸ் into மைனஸ் மைனஸ் 3x into 1 3x. நெக்ஸ்ட் பிளஸ் 2 into x plus 2x. நெக்ஸ்ட் பிளஸ் into மைனஸ் மைனஸ் 2 1s are 2. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டைம் 1 தான் இருக்கு. ஸோ அதை அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் டைம் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப இதைய நம்ம ஒரு டைமா மாத்தணும். டிஃப்ரெண்ட் சைனா இருக்குதா? அப்ப சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைனை போடுங்க. 3ல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 வரும். கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ், அப்ப -1x வரும். நம்ம -x மட்டும் எழுதிக்கலாம், 1 தேவையில்லை. -2. இப்போ லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 5x + 7 இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முக்கு மாத்துறதுக்கு எல்லா டைம்ஸையும் ஒரே சைடு கொண்டுட்டு போயிடலாம். இங்கே 0 இங்கே இருக்கிற எல்லா டைமையும் கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ரைட் சைடு இருக்கிறத எழுதிக்கலாம். 3x² - x -2. இங்கே +5x இருக்குது, ரைட்ல வரும்போது -5x மாறிடும். +7 ரைட்ல வரும்போது -7. இப்போ பாருங்க, ஒரே டைம் தான் இருக்குது, x² டைம். அதை அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு இல்லையா? அப்போ இதோட சைனை பாருங்க, சேம் சைனா இருக்குது. அப்போ ஆட் பண்ணிட்டு அதே சைனை போடணும். ஆட் பண்ற கோஎஃபிஷியன்ட் தான் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ இங்க 5 இருக்குது, இங்க எதுவும் இல்லைன்னா 1. அப்போ 5 + 1 6, 6x வரும். அப்போ சேம் சைன்னா மைனஸே தான் வரும். அப்போ -6x. இங்கே அதே மாதிரி கான்ஸ்டன்ட் பாருங்க, சேம் சைனா இருக்குது, ஆட் பண்ணிட்டு அதே சைனை போடணும். அப்போ 2 + 7 9, அதே சைனா மைனஸ். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்மேஷன்ல கிடைச்சிருச்சு. 3x² - 6x - 9 = 0. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜெனரல் ஃபார்ம்ல நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமோட கோஎஃபிஷியன்ட்டை 1 மாற்றணும். அப்போ இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு, அதால டிவைட் பண்ணணும்னா அது 1 மாறிடும் இல்லையா? ஸோ ஃபுல் ஈக்குவேஷனையுமே 3ஆல டிவைட் பண்ணிருங்க. 3x² / 3 - செகண்ட் டைம் by 3 minus third term divided by 3 equal to 0. இப்போ இங்க 3 கேன்சல் ஆயிருது. 1 3 is 3, 2 3s are 6. இங்க 1 3 is 3, 3 3s are 9. ஸோ கட் பண்ணது கேன்சல் பண்ணது போக பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க x² இருக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல, செகண்ட் டேர்ம்ல 2x இருக்கு, தேர்ட் டேர்ம்ல -3 equal to 0. செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, லாஸ்ட் டேர்மை ரைட்ல கொண்டுட்டு போகணும். பாருங்க, x ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். லாஸ்ட் டேர்ம் -3 இருக்கா, அது ரைட்ல போகும்போது +3 மாறிடும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, மிடில் டேர்ம், அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ல பாதியா ஸ்கொயர் பண்ணி 2 சைடு ஆட் பண்ணணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? -2 இருக்கு, -2 இருக்கு. இதோட பாதினா என்னது? பாதினா 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகி -1 வருது. இதோட ஸ்கொயரை 2 சைடும் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ -1க்கு ஸ்கொயர் போடுங்க. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிரும். 1² நம்ம 1² வச்சுக்கலாம். பாருங்க, இதையே நம்ம 2 சைடும் ஆட் பண்ணலாம். x² - 2x + 1². அதே மாதிரி ரைட்ல ஆட் பண்ணுங்க, 3 + 1². இது ஃபோர்த் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு இருக்குது இல்லையா, இதுக்கு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்கொயர் வர மாதிரி எழுதணும். அதாவது a² - 2ab + b². இதுக்கு என்ன ஃபார்முலாவை சின்ஸ் போட்டு எழுதிருங்க. a² - 2ab + b² = a - b². இங்கே a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? x இருக்கு. b இருக்கிற இடத்துல 1 இருக்கு.
அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரைட்ல சால்வ் பண்ணணும். 3 பிளஸ் 1 ஸ்கொயர் என்ன 1. அப்போ x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 பிளஸ் 1 4ன்னு வந்துருது. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு சைடும் இந்த ஸ்கொயர் இல்லாம பண்றதுக்காக ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டேன். இப்போ நம்ம ரூட் போட்டுக்கலாம் ரெண்டு சைடும். ரூட் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், அதே மாதிரி ரைட்லையும் ரூட் போட்டுக்கலாம். நம்பருக்கு ரூட் போடும்போது பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா இப்போ ரூட் 4ன்னு இருக்கு. இதை ஏன் 2 2s are 4னும் எழுதலாம். -2 × -2 போட்டாலும் ஆன்சர் 4 தான் இல்லையா? அதனால தான் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு எழுதிக்கிறோம் நம்பருக்கு ரூட் போடும்போது. ஓகே, இப்போ இங்க வந்து ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிருமா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. இங்க பிளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது 2 2s are 4, அப்போ ஒரு 2வை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த -1 ரைட்ல போகும்போது நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ தானே வேணும். ஸோ -1 ரைட்ல போகும்போது பிளஸ், அதை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 2. இப்போ எக்ஸுக்கு நம்ம 2 வேல்யூஸ் எழுத போறோம். பிளஸ்ஸை மட்டும் எழுதிக்கோங்க, 1 + 2, இன்னொரு வேல்யூ வந்து 1 - 2. So x equal to 3, -1. Therefore the roots are எழுதிடலாம். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். Therefore the roots are 3, -1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.